உடுமலை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் சிக்கனூத்து கிராமத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் தங்கி வேலை செய்து வந்த மூர்த்தி அவரது மகன்கள் இடையே நடந்த தகராறை விலக்கிவிடச் சென்ற SSI சண்முகவேல் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொல்லப்பட்டார். தந்தை மகன்கள் அவரை கொலை செய்துவிட்டு தப்பினர். சம்பவ இடத்திற்கு மேற்கு மண்டல IG செந்தில்குமார் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த நிலையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டிய முக்கிய குற்றவாளி மணிகண்டன் தலைமறைவாக இருந்தார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அதிமுக MLA தோட்டம் அருகே பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை எடுக்க சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடைக்கு சென்றுள்ளனர். அங்கே மணிகண்டனை பிடித்திருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை அரிவாளால் வலது கையில் தாக்கிவிட்டு தப்ப ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் மணிகண்டன் அரிவாளை போட்டுவிட்டு சரணடையுமாறு எச்சரித்துள்ளார். ஆனால் அவர் தப்பி ஓடும் மனநிலையில் இருந்ததால் மணிகண்டன் மீது 2 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் ஒரு குண்டு மணிகண்டன் நெற்றி மீது பாய்ந்துள்ளது. இதில் காயமடைந்த மணிகண்டன் மற்றும் மணிகண்டன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் ஆகியோரை உடுமலை மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். அதில் மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து மணிகண்டனின் உடல் உடுமலை அரசு மருத்துவமனையில் இருந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த என்கவுண்டர் சம்பவம் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மரணத்துக்கான நீதி என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கேட்டுக்கொண்டனர். திரு சண்முகவேல் ஐயா அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை நேற்று போலீஸ் தரப்புல கைது செய்தார்கள் என்று தொலைக்காட்சியின் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க குடும்பத்தாருக்கு இந்த சம்பவத்துல மிகுந்த வருத்தத்தில் தான் இருந்தோம். அப்புறம் இன்று காலையில மீண்டும் தொலைக்காட்சியை பார்க்கும்போது அதில் பிடிபட்ட குற்றவாளிகள் 3 ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பதை அறிந்து சிறிது வேதனையாக இருந்தால் கூட அவர் கடமை தவறாத ஒரு அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட இது நீதியாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டோம். அதே மாதிரி இந்த சம்பவத்துக்காக காவல்துறை நேற்றிலிருந்து இரவு உறங்காமல் காவல்துறை தலைவர் அவர்களும் காவல்துறையில் பணிபுரிந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக முதலில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் காவல்துறை எவ்வளவு செயல்பாடுகள் வேகமாக செய்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதனை இதன் மூலம் அவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அதற்கு முதலில் நன்றி. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் தெரிந்தவுடன் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த சம்பவத்துக்குரிய நீதியை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று அயராது காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமில்லாமல் குற்றவாளிகளை 24 மணி நேரத்துக்குள் பிடித்து அதற்குரிய நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கும் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு இந்த மரணத்துக்கான அகால மரணம் ஏற்பட்டதை அறிந்து எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தினுடைய உயர்வுக்காக நிதியுதவி அளித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாருக்கு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை மேற்கு மண்டல IG செந்தில்குமார், திருப்பூர் மாவட்ட SP யாதவகிரீஸ் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தொடர்ந்து என்கவுண்டர் நடந்த இடத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சம்பவ இடத்தில் நீதிபதியும் ஆய்வு மேற்கொண்டார்.
மேலும் இறந்த மணிகண்டனின் உறவினர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடும் என்பதால் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.